செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜயா அவர்களை அவமதிக்கும் விஷயம் நடந்திருக்கு. இது இணையதளத்தில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு விஜய் மீது இருந்த ஒரே ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ் மேட்டர். முக்கியமாக ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் இருந்தது. ஏப்ரல் 20 செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய் சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ் மேட்டர் ஹையரிங் இருந்தது. ஆனால் திடீர்னு அந்த ஹையரிங் தள்ளி போய் இருந்தது. இன்னைக்கு அந்த ஹையரிங் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இருக்கு. ஸோ இதில் நேரில் விஜயும் சங்கீதாவும் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதித்துறை சொல்லியிருந்தது, நீதிமன்றம் சொல்லியிருந்தது. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து விஜய் அவர்கள் கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த ஒரு ஹையரிங் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீதிமன்றம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கு. இல்லை, கான்ஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது, நேரில் தான் அட்டன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்கு. இதனால் விஜய் ரசிகர்களும் விஜய் அவர்களும் செம அப்செட்டில் இருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிவிடும். சோஷியல் மீடியாலும் சரி, விஜயோட மதிப்பு கம்ப்ளீட்டாக கம்மியாகிவிடும். ஸோ மக்களோட கூட்டமும் ரொம்பவே அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் இது எப்படி சமாளிக்க போகிறார்? ஒருவேளை விஜய் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தள்ளி போய்கொண்டே இருந்தால் விஜய் என்ன அரசியல் பண்ணுறாரா, நீதிமன்றத்தை அவமதிக்கிறாரா, சிஎம் ஆகிட்டா பெரியவரா, அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் விஜய் மீது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி விஜய் சமாளிக்க போகிறார்? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.